பிரைஸ் லார்ட். ஏசாயா 57 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள், இந்த நாட்களிலும் இந்த வருடம் முழுவதும் நம்மை தொடர்ந்து வந்த பிரச்சனைகள், பாடுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், தேவைகள், கடன் என்று இதை நாம் தொடர்ந்து அனுபவித்து கொண்டே வருகிறோம். ஒரு மாதமும் எந்த மாற்றமும் வராதது போல நமக்குள்ள ஒரு உணர்வு. திருமணம் ஆகலை, குழந்தை பிறப்பு இல்லை, வியாதி குணமாகலை, அப்படியே தானே இருக்கு. வசனத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், என்ன மாற்றம் வந்தது என்று சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வியோடு இந்த வருஷத்தை முடிக்க போகிறோமா? கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இதோ நான் எப்பொழுதும் கோபமாய் இருப்பதும் இல்லை, நான் எப்பொழுதும் வழக்காடுவதும் இல்லை என்று நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அருமை சகோதரனே, முடிவு ஒரு நாள் உண்டு. உன்னுடைய ஆவி, உன்னுடைய நம்பிக்கை உடைந்து போகக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கிறார் நம் கர்த்தர். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நீதி செய்வார். அந்த மாற்றங்கள் வரும். உன்னுடைய வாழ்க்கையும் கட்டப்படும். உடைக்கப்படுகிற, துரத்தப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையையும் தேவனால் மாற்ற முடியும். நம்பிக்கை தான், விசுவாசம்தான் தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கிற வைராக்கியத்தின் அளவு. அந்த வைராக்கியத்தை இன்னும் மெருகேற்ற இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனையின் போதும் இதோ அவன் வெற்றி பெறக்கூடாது. அவன் என்பது பிசாசை குறிக்கிற வார்த்தை. அவன் தோர்த்து போகும்படிக்காக நம் தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது அவரை நாம் மேன்மைப்படுத்துவோம். அவர் கனப்படட்டும், அவருடைய நாம மாத்திரமே கனப்படட்டும். இப்படியாய் இந்த வேதத்தின் வார்த்தையை நாம் நமக்குள்ள எடுத்துக்கொள்வோம். அந்த வேத வார்த்தையின் பிரகாரமாய் தேவனும் நமக்கு செய்வார். எப்பொழுதும் வழக்காட மாட்டார். உங்களை அழ வைப்பதல்ல தேவனுடைய திட்டம், உங்களுடைய அழ வைப்பதல்ல தேவனுடைய திட்டம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் இந்த நாட்களிலே ஆசிர்வதிப்பாராக. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நிறைவாய் இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உடனடியாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொளியை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். God bless you. God bless you.